வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நாம் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஏற்கனவே பார்த்தோம். அடுத்த ஐடி ஸ்டாக் டெக் மஹிந்திரா. இது வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குது. இன்றைக்கி இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு லைக் இன்ஃபோசிஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் பற்றி பேசியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இதுக்கப்புறமும் டெக் மஹிந்திராவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டாக்கும் இருக்குது, அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். சரி, நம்ம இந்த டெக்கம் எப்படி பிரேக் அவுட் ஆயிருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி சார்ட்டில் போய் கிளியராக பார்க்கலாம் வாங்க. tradingview.comல இருக்கும் டெக் மஹிந்திரா லிமிடெட். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக மந்த் சார்ட்டுக்கு போவோம். இது மந்த்லி சார்ட். மந்த்லி பீரியடில் பாருங்கள், இது வந்து இதனுடைய ஒரு லெவல் தான். இது இங்கே ஒரு லெவல் இருக்குது, இது இதனோட ஹையஸ்ட் லெவல். இப்போ நம்ம ஏன் இதை பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த மந்த்லியில் பார்க்குறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குது, இது அப்படியே வீக்லியில் பாருங்கள். ஓகே, இது வீக்லி. இந்த எல்லோ பாக்ஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட மே 22 கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு ஆகஸ்ட் 23 கிட்டத்தட்ட ஒரு வருஷம். பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக் எங்கேயும் போகல, இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது பிட்வீன் 987,000 வச்சுக்கோங்க, 1000 to 1150. இந்த 180 ரூபா, 180 ரூபாயா, ஸோ 150 ருபீஸ்க்குள்ளே தான் இது ட்ராவல் ஆகிட்டுருக்கு இப்படி ரொம்ப நாளாக. ஸோ இது எப்போ பிரேக் அவுட் ஆகி வெளியில் போச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த ஜூலை 23 தான் பிரேக் அவுட் ஆச்சு. நல்லா பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே ஜூன் 22 வந்து ஜூலை 23 தான் வெளியே போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டெக் மஹிந்திரா எங்கேயுமே போகல, இந்த லெவலுக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த லெவலும் பார்த்தீங்கன்னா பெரிய பர்சன்டேஜ்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு 10-15%. இந்த 10-15% தான் இது ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு வருஷமாக, 22 to 23 ஜூலை ஆகஸ்ட் இந்த ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டு இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து இப்போ இந்த சார்ட்லாம் நான் வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா இந்த ஸ்டாக் நான் வச்சுருக்கேன். ஐ வில் கீப் ஆன் வாட்சிங் தம். அதனால் இது ஏற்கனவே போட்ட சார்ட், இன்றைக்கி போடலை, இது ஏற்கனவே போட்டது தான். ஸோ டெக் மஹிந்திரா பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனது, இங்கே பாருங்கள், இப்படியே தான் போயிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ என்ன எதிர்பார்ப்புனா, இதுக்கப்புறம் இது கீழே வரணுன்றது தான் எதிர்பார்ப்பு. ஓகே, பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் இந்த டாட்டட் லைன் இருக்கு பாருங்கள், இதையும் பிரேக் அவுட் ஆகி இந்த சேனலையும் உடச்சிட்டு மேலே போய் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஃபைன், இதுதான் பிரேக் அவுட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஷோல்டர் மாதிரி, இங்கேயும் இது ஒரு க்ரூஷியலான இடம் டெக் மஹிந்திராக்கு. அதனால தான் நான் இங்கே ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த லைன் வந்து இங்கே வரும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங். அதே மாதிரி இந்த சேனலோட லைனும் இந்த டாட்டட் லைனும் இங்கே தான் ஜாயின் ஆகும். இந்த ஜாயின் ஆகிற இடத்துல தான் என்னோடய உச்சம் இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கெஸ்ஸிங். அதே மாதிரியே இது வந்து சேனலை விட்டு வெளியில் போய் இந்த லைனும் பிரேக் அவுட் ஆகி இன்றைக்கி சேனலுக்கு வெளியில் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இது வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட். இங்கே பாருங்கள், சேனலுக்கு வெளியில் நேற்று போச்சு, இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் மாதிரி இதனோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு க்ளீன் பிரேக் அவுட் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இதனுடைய அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது 1793, 1800 வச்சுக்கோங்களேன். இப்போ 1600 இருக்குது. இன்னொரு ஒரு 200 ரூபா இதில் வந்து ஏறுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. இது மேலே போயிட்டு திரும்ப இங்கேருந்து இதுக்கு இன்னொரு ஹடல், இது இங்கே ஒரு தடை இருக்குது, இந்த தடையை கீழே வரலாமா, இல்லை இந்த தடையும் உடைச்சிட்டு இது மேலே போகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ வாட்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சேனலுக்குள்ளே நான் திரும்ப வீக்லிக்கு போகிறேன். இப்போ இந்த சேனல் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த சேனல் வெளியே போனது கொஞ்சம் தடுமாறி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கீழே வந்துச்சுன்னா திரும்ப இங்கே தான் வரும். அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 1400 இப்படி ஸ்லோவாக கூட ஏறும் மேலே, ரைட்டா. பட் ஆனால் இது வந்து பிரேக் அவுட். நம்ம அடுத்த லெவல் வந்து டார்கெட் 1800, அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா திரும்ப கீழே வரும். இதுதான் இப்போதைக்கு டெக் மஹிந்திராவில் நம்ம பார்க்க வேண்டியது. இதில் வந்து இப்போ ஏற்கனவே இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இங்கே தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டெக் மஹிந்திரா எங்கேயும் போகாமல் மூமெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. சார் லெட் சப்போஸ் இந்த இடத்துல மேலே இந்த ஏரியாலலாம் இன்வெஸ்ட் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, மேலே ஏறுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேப்சர் பண்ணுவாங்க, மார்க்கெட்டை இங்கே கேப்சர் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு டவுன்ஃபால், இதிலேயே சுற்றிட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ இதை வெளியில் போனோடனே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பிரேக் வேணும் வந்திருக்கும்.
வாங்கின இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த லைனை தாண்டும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும். அவங்க வந்து இந்த ப்ராஃபிட்டை கண்டிப்பாக புக் பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறும். இல்லைனா இந்த எல்லோ பாக்ஸ்குள்ளேயே ஸ்விங் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வாங்குறது விற்கிறதுன்னு. அந்த மாதிரி சில சமயம் இங்கே வாங்கினவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்து நான் டெக் மஹிந்திரா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே கொஞ்சம் வெயிட் தான் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை திரும்ப கீழே வந்துச்சுன்னா அப்போ வாங்கிக்கலாம். இது வந்து சஜஷன் தான், ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. என்னோடய ஒப்பீனியன் எல்லா ஆங்கிலையும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே டெக் மஹிந்திராவை இந்த 900,000 ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கெலாம் வாங்கினவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க்கெட் வில் கீப் ஆன் மூவிங். ஓகே, அவங்களுக்கு பாருங்கள் அந்த கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எல்லோ பாக்ஸ் செட் பண்ண மாதிரியே இங்கே ஒரு லெவல் செட் பண்ணியிருக்கோம். இது ஒரு லெவல் எங்கேயும் தடுமாறாமல். அடுத்தது இங்கே ஒரு லெவல் செட் பண்ணிச்சு. நாளைக்கு இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் பட்சத்தில் அது இன்னொரு புது லெவலை இங்கே செட் பண்ணலாம், நமக்கு தெரியாது. அப்படி இல்லைன்னா இந்த 2 பாக்ஸ்க்குள்ளே திரும்ப தடுமாறி செட் பண்ணி அப்புறம் மேலே போகலாம். இதில் நான் சொன்ன இந்த 3மே நடக்கலாம். ஒன்று இது பிரேக் அவுட் ஆகி அப்படியே மேலே போகலாம். இல்லைன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், இங்கே ஒரு லெவலில் செட் பண்ணிச்சு, இங்கே ஒரு லெவலில் செட் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே 1600 to 1800 இந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்ப லைனை செட் பண்ணலாம். செட் பண்ணி இதே மாதிரி ஃப்ளோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா இப்படி இந்த ப்ரஷ் எடுத்துக்குவோம். இப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு இப்படியே தடுமாறிட்டு அப்புறமா ஒரு பிரேக் அவுட் எடுத்து அடுத்த லெவலுக்கு போகலாம். இதுவும் ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த ஸ்டாக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ டெக் மஹிந்திராவில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. என்ன முடிவு எடுக்கணுன்றது உங்கள் கையில் இருக்குது. இது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. நான் இந்த ஸ்டாக் வச்சுருக்கேன், அதனால் ஐ எம் கீப் ஆன் வாட்சிங் தெம். அதில் நம்ம போட்ட சேனல்லேருந்து இது வெளியே வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். இன்ஃபோசிஸ்லேயும் இதுமாரி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. செகண்டாக பாருங்கள், டெக் மஹிந்திராலையும் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இன்னொரு கம்பெனியை பற்றி இப்போ நான் இன்னொரு ஐடி கம்பெனியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்த வீடியோவாக நான் போடுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த 3 டெக் ஜைன்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஐடி வந்து திரும்ப ஒரு பூம்க்கு வரப்போகுதா? ஏன்னா ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரி. திரும்ப ஒரு பிரேக் அவுட் ஆகி அடுத்த லெவலுக்கு போக போகுதா அப்படிங்கிறத நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி பற்றி போட போகிறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபோசிஸ் புல்லிஷ், டெக்கம் புல்லிஷ், இன்னொரு ஐடி கம்பெனி புல்லிஷ், அது என்னன்ற அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். Until then, bye. Thank you.